அதனால மக்கள் இன்னைக்கு வெறுப்புல இருக்கிறாங்க. திமுக மீது வெறுப்புல மக்கள் மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்களே வெறுப்புல ஆயிட்டாங்க. அவங்க கூட்டணியே வெறுப்புல இருக்கிறாங்க. அவங்க கூட்டணியே யாரும் வேலை செய்ய போறது கிடையாது. அவங்க கூட்டணியே அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. அதனால களம் நமக்காகவே இருக்கிறது, நமக்கு சாதகமாக இருக்கிறது, நம் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் களத்தில் இறங்குங்கள். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். வெற்றியை பெற்று நம்முடைய திட்டங்கள் எல்லாம், நம்முடைய கொள்கை திட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றதெல்லாம் நம் திட்டங்கள் எல்லாம், அதை நாம் நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம். சமூக நீதி நம் கொள்கை, உயிர்மூச்சு கொள்கை, அதையெல்லாம் அதில் இருக்கின்ற அத்துணை செயல்களிலும் நாம் நிறைவேற்றுவோம். இதெல்லாம் எவ்வளோ இருக்கிறது, அதெல்லாம் அதற்கு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தீய சக்தி, இந்த திமுக, அதை அப்புறப்படுத்த வேண்டும். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரக்கூடாது, வரப்போவது கிடையாது, வரப்போறது கிடையாது. அதுதான் முக்கியம். இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வரப்போறது கிடையாது. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் வேகமாக பணியாற்றுங்கள், அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும். உங்களை நம்பி இருக்கின்றேன். நான் இளைஞர் சங்கத்தில் உள்ள என் தம்பிகளை நம்பி இருக்கின்றேன், உங்களை நம்பி நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்களை 100 விழுக்காடு நான் நம்பலாம். காரணம், உங்களுடைய சக்தி, உங்களுடைய திறமை, உங்களுடைய வீரம், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் பார்த்து வருகின்றேன். அந்த வகையில் உங்களை போன்று வேற எந்த கட்சியிலோ வேற எந்த இயக்கத்திலோ யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் வீரம் படைத்தவர்கள், உறுதி படைத்தவர்கள்.